அனைவருக்கும் வணக்கம். கலையமதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஇடி எக்ஸாம் சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ். ஏற்கனவே மேக்ஸ் டாப்பிக்கில் வந்து ஹெச்சிஎஃப், எல்சிஎம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். மேலே பார்க்காதவங்க போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது 6th ஸ்டாண்டர்டில் 8th டாபிக். இதில் வந்து லாப நட்ட கணக்கு. ஓகேங்களா? லாப நட்ட கணக்கில் நம்ம கணக்கு இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பழம் வியாபாரி ஒரு டஜன் ஆப்பிள்களை ரூபாய் 84க்கு வாங்கி அதில் 2 ஆப்பிள்கள் அழுகி போயின. 16 ரூபாய் லாபம் பெற்றாரெனில் ஒரு ஆப்பிளின் விலை என்ன? ஒரு பழம் வியாபாரி வந்து ஒரு டஜன் ஆப்பிள் வாங்குறாரு, 84 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதில் 2 ஆப்பிள் கெட்டு போயிடுது. மீதம் 10 ஆப்பிள்களை விற்று 16 ரூபா லாபம் பெறுறாரு. சரிங்களா? அப்படி எனில் ஒரு ஆப்பிளினோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாங்கிய விலை ரூபாய் 84, லாபம் எவ்வளோ பெற்றிருக்காரு? 16 ரூபா லாபம் பெற்றிருக்கிறாரு. 12 ஆப்பிள், ஒரு டஜனில் 12 ஆப்பிள் இருக்கும். அதில் 2 ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த 2 வந்து மைனஸ் பண்ணிடுங்க. 12லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 10. சரிங்களா? இந்த 10 ஒரு ஓரம், 10 ஆப்பிள் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த 10 ஆப்பிளை தான் வந்து ரூபாய் 84க்கு வாங்கி 16 ரூபா லாபம் வச்சு விற்றுருக்காரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? வாங்கிய விலை ரூபாய் 84யும் கிடைச்ச லாபத்தை 16ஐயும் கூட்டிடணும். கூட்டினா என்ன வரும்? 100 வரும். சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்? 100 / 10 அப்படின்னு போட்டோம்னா ஒரு ஆப்பிளின் விலை வந்துடும். அப்போ 100 / 10 போட்டோம்னா என்ன வரும்? 10 வரும். சரிங்களா? 100லேருந்து 10 நம்ம வகுத்தோம் அப்படின்னா 10 வரும். அந்த 10 ரூபாய் என்பது தான் ஒரு ஆப்பிளினுடைய விலை. சரிங்களா? அப்போ ஒரு ஆப்பிள் 10 ரூபான்னா 10 ஆப்பிள் எவ்வளவு? 100 ரூபா. அவர் வாங்கினது எவ்வளோக்கு வாங்கினாரு? 84 ரூபாய்க்கு வாங்கினாரு. அப்போ 84 ரூபாய்க்கு வாங்கின பழங்களை வந்து அவர் 100 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குது? 16 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. நம்ம போட்டது கரெக்டாக அப்படிங்கிறத திரும்ப இவ்வாறு நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதே நஷ்டம் கேட்டாங்க. இப்போ நான் 84 ரூபாய்க்கு பழம் வாங்கினாரு, அதில் வந்து 16 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? வாங்கிய விலையிலேருந்து நட்டத்தை வந்து கழிக்கணும். இப்போ 16 ரூபா லாபம்னு கொடுத்துருக்கிறதுனால வாங்கிய விலையோட 16 ரூபாயை நம்ம கூட்டிடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி லாப நட்ட கணக்கில் வேறு மாடலில் இருக்குது. நட்டம் கண்டுபிடிக்கிறது எப்படி, லாபம் கண்டுபிடிக்கிறது எப்படி, அடக்க விலை கண்டுபிடிக்கிறது எப்படி, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க. ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எந்த மாதிரி மேக்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.